இன்று நாம் சென்னையின் இதய பகுதியில் அமைந்துள்ள தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்யும் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோம். முருகப்பெருமானின் அருளை பெற சென்னை மக்களும் வெளி மாநில பக்தர்களும் தவறாமல் வரும் மிகவும் பிரபலமான திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலின் சிறப்புகளையும் வரலாற்றையும் தரிசன அனுபவத்தையும் இந்த காணொளியில் காணலாம். இந்த ஆலயம் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு முருக பக்தரான அண்ணா சுவாமி நாயக்கர் அவர்கள் ஒரு சிறிய குடிசையில் முருகனின் படத்தை வைத்து வழிபட்ட இடத்திலிருந்தே உருவானது. பின்னர் அவரது பக்தியும் அருள் வாக்கும் பலரையும் ஈர்த்ததால் இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான கோவிலாக வளர்ந்தது. கோவிலின் உயரமான ராஜகோபுரம் கண்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது. கோபுரத்தில் ஸ்கந்த புராண நிகழ்வுகளை எடுத்துக்காட்டும் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. கிழக்கு கோபுரத்தில் 108 பரதநாட்டிய கரணங்கள் செதுக்கப்பட்டிருப்பதும் இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். மூலவராக அருள்பாலிக்கும் வடபழனி ஆண்டவர் பழனி முருகனைப் போன்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இங்கு முருகப்பெருமான் காலணியுடன் காட்சி தருகிறார். பக்தர்களின் வேண்டுதல்களுக்கு உடனே ஓடி வந்து அருள் புரிவதை இது குறிக்கின்றது என நம்பப்படுகிறது. கோவில் வளாகத்தில் விநாயகர், மீனாட்சி அம்மன், சொக்கநாதர், காலபைரவர், வள்ளி தெய்வானையுடன் சண்முகர் உள்ளிட்ட பல சன்னதிகளும் அமைந்துள்ளன. பக்தர்கள் அனைவரும் அமைதியாக சுற்றி வந்து தரிசனம் செய்வதை காணலாம். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடைபெறுகின்றன. திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு கிடைக்கவும், வேலை வாய்ப்பு, கல்வி, உடல் நலம் போன்ற பல்வேறு வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர். தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி போன்ற திருவிழாக்களின் போது இந்த ஆலயம் பக்தர்களால் நிரம்பி வழியும். அந்த நேரத்தில் பக்தர்களின் பக்தி பரவசமும் கோவிலின் ஆன்மீக சூழலும் மனதிற்கு அளவிட முடியாத அமைதியை தருகிறது. கோவிலுக்குள் நுழைந்த தருணத்தில் இருந்தே மனதில் ஒரு தனி அமைதியை உணர முடிந்தது. தீபாராதனை நேரத்தில் முருகப்பெருமானின் திருமேனியை தரிசிப்பது நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவே இருந்தது. நீங்களும் சென்னை வரும்போது ஒரு முறையாவது இந்த வடபழனி முருகன் திருக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து வடபழனி ஆண்டவரின் அருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.